நீலம் மற்றும் லேலன் டெக் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் கெத்து தினேஷ் மற்றும் கலையரசன் நடிப்பில் அதயநாதர் இயக்கத்தில் இயக்குனர் பாரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் செப்டம்பர் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி. ஒருத்தவங்க என்ன அவாய்ட் பண்றாங்கன்னு இருக்குல்ல, அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன். சில விஷயங்களை உடைச்சு பேசாம இருக்க போய் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. பெரிய நெல்சன் மண்டேலாவும் அமெரிக்காவுக்கு 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு எனக்கு தெரியும் சாதியுடைய கொடுமையும் கொலைகளுடைய வீரியமும். பணம் போட்டு பண்ணிருக்கோம். அவர் ஜெயிச்சார்னா நிறைய நல்ல கதைகள் வரும். வசனம் நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது 2-3 வசனம் டைரக்டாவே அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் சரி, எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி. அதுதான் இங்கே நிறைய பேர் நாம் சொன்ன மாதிரி உரையாடல் நிகழ்த்துவாங்க. நிகழ்த்தும் போது சத்தமாக பேசிட்டு போயிடுவாங்க. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேராது. ஸோ டயலாக் அண்ட் மியூசிக் இந்த படத்தில் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நானும் எனக்கு எழுத்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சில விஷயங்களை உடைச்சி பேசணும்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை உடைச்சி பேசாமல் இருக்க போய் தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால சில உரையாடல்கள் அந்த கட்டுக்கோப்புகள், சினிமா கட்டுக்கோப்புகள் நிகழ்த்தி இருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி அதுவும் ஒரு டயலாக் இருக்குது. நாளைக்கு வேளாங்கண்ணி போகிற வழில ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்போ என்ன பண்ணுவாவா, அதே சாதியில் தான் ரத்தம் வாங்கணும்னு இருக்கணும்னு ஒத்த காலில் நிற்பாளா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி இது நான் திருநெல்வேலி மண்ணில் பிறந்தவள். எனக்கு தெரியும் சாதியுடைய கொடுமையும் கொலைகளுடைய வீரியமும் ஒரு சமூகத்தை எப்படி அழிச்சு போடணும். இன்னைக்கு அந்த ஊரில் நிறைய பேர் கிடையாது. கல்வி அந்த நிலப்பரப்பை எதுவுமே செய்யலை. அங்கே ஈரம் உள்ளது அந்த தாமிரபரணி மட்டும்தான். எனக்கு அந்த உரையாடலை அந்த வசனங்கள் நிகழ்த்தணும்னு நினச்சேன். அதனால தான் அது இருந்தது. இசை நான் ஒரு ஆர்ஜேயா இருந்தேன். அப்போ என்னோட பணியாற்றியவர் தான் ஜஸ்டின் கெனேனியா. அப்போ நான் நிறைய பம்பர்ஸ்லாம் கேட்பேன். அவன் போதாதா, எப்போ பார்த்தாலும் அதை செய் இதை செய்ன்னு சொல்லிகிட்டே இருக்க அப்படிமா. நான் சொல்லுவேன், நான் ஒரு வேலை சும்மா சொல்லுவேன். அப்போல்லாம் எனக்கு படம் எடுக்கணும்லாம் இல்லை, நான் ஒரு படம் எடுத்தேன், நீ தான் மியூசிக் டைரக்டர் பண்ணு ஒரு பம்பர் அப்படின்னு. ஸோ உண்மையாகவே நான் படம் பண்ணும்போது அது ஒரு 1 hour ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதுக்கும் சரி இதுக்கும் சரி சொன்ன மாதிரி அவர் தான் இசையமைச்சிருக்கிறார். காயல் உங்க 3 பேருக்கும் எவ்வளவு நெருக்கமான படம்? அஸ் அ மூவியாவும் சரி, இல்லை அந்த செட்ல இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும். காயல் நிறைய விஷயங்கள் அந்த டீம்னால, இந்த கண்டென்ட்னாலே நம்ம எல்லாரும் ரொம்ப இமோஷ்னலாக இன்டென்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு இன்டென்ஸ் க்ளோஸ்னஸ் இருக்குது இந்த படத்து மேலே. ஸோ அதுதான் இப்போவும் நாங்கள் ஷூட் முடிச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போவும் இந்த க்ளோஸ்னஸ் இல்லைன்னா நாங்கள் நேற்று பிரிஞ்ச மாதிரி இருக்காங்க இப்போ எல்லாரும் பேசும்போது. ஸோ அது அந்த படம் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோம், எப்படி எடுத்தோம், எப்படி பிஹேவ் பண்ணோம், அதெல்லாம் சேர்ந்துதா. ஸோ ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ் காயல் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கண்டென்ட் தான் இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலேயும் இது க்ளோஸ். நானா ஸோ எனக்கு காயல் ரொம்ப க்ளோஸ். அது நான் ஆல்ரெடி சொன்ன காரணங்கள்லாம் இருக்கு. என்னை ஒரு ஆக்டரா வெளியே கொண்டு வந்ததுக்கு, எனக்குள்ள உள்ள தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் மெருகேற்றினதுக்கு எல்லாத்துக்குமே காயல் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்படி பார்த்தா நாங்க பயங்கரமா சிரிச்சிருக்கோம் செட்ல. அவ்வளோ ஃபன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் சீரியஸ் ஷாட்ல கூட ஏதாவது குப்புன்னு விழுந்து சிரிச்சு, மற்ற இன்டர்வியூலலாம் அந்த சீன்ஸ் எல்லாம் கூட பேசணும். நாங்கள் நிறைய அதான் நானும் இவரையும் எங்கள் 2 பேரையும் இது அப்பளம் மாதிரி காய போட்டுருவாங்க, கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிட்டு வாங்க அப்படின்னு, கலர் பத்தலை இன்னும் கொஞ்சம் தந்தூரி ஆயிட்டு வாங்க எல்லாம் அக்கா விடுவாங்க. மைக்ல கூடுவாங்க, ஸ்வாகதா லிங்கேஷ் ரிட்டர்ன் வாங்க செட்டுக்கு, அப்ப நாங்க வரணும் மெதுவா. அதெல்லாம் ஆரம்பிச்சு மேக்கப் போட்டு வந்துருவாங்க. ஆமா, மேக்கப் வேற
திருட்டுத்தனமா போடுவேன் நான். ஃபுல்லா தந்தூரி ஆக்கி விட்டுருவாங்க. சரி திருட்டுத்தனமா கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், இல்ல ஏதாவது பிளஷ் போட்டுக்கலாம். அனுமோல் சேச்சி கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். அவங்க எனக்கு நிறைய வெரி வேல்யூபிள் தியேட்டர் லெசன்ஸ், கேமரா லெசன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது கத்துக்கிட்டேன். லிங்கேஷ் கிட்ட இருந்து நிறைய ப்ரொஃபஷனலிசம், ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டிரெக்டர் அண்ட் ஆக்டர் நிறைய கத்துக்கிட்டேன். ஹவு டு ஒர்க் ஃபார் people and how to நம்மளுடைய கருத்தை எப்படி டைரக்டர் கிட்ட எடுத்து சொல்லறது, அதை இவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அக்கா கிட்ட வந்து ஒரு ஃபீமேலா மேலால ஒரு வித்தியாசமே தெரியாம எப்படி அந்த ஒரு கேப்டனா எக்ஸிக்யூட் பண்ணுறது, என்ன மாதிரி அவங்க ஒரு ஒர்க்கஹாலிக் அண்ட் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், அது எங்க 2 பேரையும் ரொம்ப நல்லா லிங்க் பண்ணி விடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெமரிஸ் அண்ட் பீப்புள் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதை நான் எடுத்துக்கிறேன். இது எனக்கு ரொம்ப க்ளோஸ். காயல் ஒரு புது டீம் ஆக்சுவலா. நம்மளை வந்துட்டு ஒரு வில்லனா ஈஸியா சூஸ் பண்றோம். கதை எழுதும்போது ஓகே அந்த பையனை கூப்பிடுறான்னு சொல்லிடுவாங்க. பட் இப்போ ஒரு பையன் வந்துட்டு லவ் சீன் நடிக்கணும், ரொம்ப சட்டிலா நடிக்கணும், அதுவும் ரொம்ப ஓப்பனா நடிச்ச ஒரு பையனை கொண்டு வந்து அதை பண்றது இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு முடிஞ்சு இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் காயலோட எனக்கு சூப்பரா இருக்கு. அவங்க நம்ம நம்புறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நடந்துச்சு. என்ன வந்துட்டு ரெகுலரா நான் எனக்கு பிடிச்ச இயக்கங்களோட ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு தெரிஞ்ச இயக்கங்களோட ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முன்ன பின்ன 2 பேருக்கும் சுத்தமா யாருன்னே தெரியாது, பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. அவங்க போறது சத்தியமா நான் போக மாட்டேன். நான் போறது அவன் வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு போட்டோ, முன்னாடி நடிச்ச படங்கள், இதை மட்டும் வச்சு ஒரு இயக்குனர் நம்மளை கூப்பிடுறாங்க. நம்ம ஜோன்ல இல்லாத ஒரு இயக்குனர் கூப்பிட்டு ஒரு கதை சொல்லி எனக்கு நீங்க பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பயங்கர கான்ஃபிடென்ட் ஆச்சு. ஓகே நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ஒருத்தவங்க என்ன அவாய்ட் பண்றாங்கன்னு இருக்குல்ல, அதை நான் ஃபீல் பண்ணிட்டு நான் போயிட்டு ஓரமா போயிட்டு ஜன்னல் ஓரமா நின்றுட்டேன். ரியலாவே நின்றுட்டேன். என்ன ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றாங்கன்றத அவங்க ரியாக்ட் பண்ணிட்டேன், நின்றுட்டேன். ஆக்சுவலா சுவாகதா அப்போ டோர் தட்டணும், டம்முன்னு தட்டுறாங்க, என்னால் திறக்க முடியல. நான் அதுலேயே ஒரு மாதிரி போய் இப்படி ரிஜெக்ட் பண்றாங்கன்ற மாதிரி போறேன். இவங்க கத்துறாங்க, சுவாகதா தட்டிட்டு இருக்காங்க தம்பி, தரேன் தம்பி அப்படின்றாங்க. பொறுமையா, இவ்வளவு பொறுமையான்றாங்க. ஏன்னா அவ்வளவுதான் வருது, என் உடம்பு என் மைண்ட் அதை தான் செய்ய சொல்லி டம்மால் என்னால ரியாக்ட் பண்ணவே முடியல. அந்த சீன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த யதார்த்தத்தை கொடுத்தது இருக்குல்ல, அது பயங்கரமானது. அப்ப இவங்க சொன்னது ஓகே ரைட்டு, இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நடிகளோட நான் அந்த படத்துல நடிச்சது எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே இவன் அடி குத்துது மச்சான் வாடா அடி போல அப்படின்றது தாண்டிட்டு வேற ஒரு ஜோன்ல நாம ஒரு ஆக்ட்ரஸை பாக்குறோம்ல. ரமேஷ் வந்து மிரட்டிட்டான் ஒரு சீன்ல. நானும் அவனு மட்டும் ஒன்னு உட்காந்து பேசணும். 2 பேரும் மச்சான்னு பேசி பழகணும் 2 பேரும். இப்போ அவர் டாக்டர், அவர் சைக்காட்ரிஸ்ட். அவரு நான் வந்துட்டு ஒரு நார்மலான நான் ரிசர்ச் பண்ற ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு என்ஜிஓல வேலை செய்யற ஒருத்தன். அவர் வந்துட்டு ஒரு டாக்டராக பேசுறாரு. நீங்க இல்லை சார் வேண்டாம் சார். முடிச்ச உடனே பெரிய நெல்சன் மண்டேலாவும் அமெரிக்காவுக்கு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு வச்சுவா இல்ல மச்சா எனக்கு நீ வாட கருமா. அதுக்கப்புறம் இல்ல மச்சா என்னடா மச்சா எப்படி நடிக்கிறேன்னா அது வந்து நான் ஸ்பாட்ல வந்திருந்தேன். ஆப்வியஸ்லி டீம்ல ஒரு சிங்கர் இருக்கும்போது வந்து இந்த காலேஜ்லாம் வந்து ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி தான். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நான் வந்து செக்மெண்ட் வந்து நம்ம ஒரு 2 லைன் சொன்னேன். ஸோ அது நீங்க கேட்டு நீங்க பார்த்து வைக்கிறேன். அது பாடலாம். காயல் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், பணம் போட்டு பண்ணிருக்கோம். பாவம் எங்களை நம்பி ஒரு ப்ரொடியூசர் யூஎஸ்ல இருந்து பணத்தை போட்டிருக்காரு. நான் சினிமாவை நேசிக்கிற ஒரு தயாரிப்பு ரொம்ப முக்கியம். நான் நிறைய பேசணும்ல அவர்கிட்ட, நிறைய பார்க்கவும் சுத்தமாக ஒரே ஒரு டைம் வாட்ஸ்அப்ல பேசினவரும் சரி. அவரை ஸ்டேஜ்ல அவர் பேசும்போதும் நேரடியாக அவர் பார்க்கும்போதும் அவரோட கான்டாக்ட்ஸ், அவர் இளையராஜா சார் இங்க வந்தோன்னு போய் மீட் பண்ணும் முதல் நாள் இளையராஜா சார் தான். அது அவர் பயங்கர ஹாப்பியா நான் மீட் பண்ணிட்டேன், சாரை மீட் பண்ணிட்டேன், அப்படி தலைவரை மீட் பண்ணிட்டேன், ஐயாவை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா ரொம்ப நேசிக்கிற ஒரு சூப்பரான ஒரு தயாரிப்பாளர். அவர் ஜெயிச்சார்னா நிறைய நல்ல கதைகள்
வரும். அது அந்த ஒரு விஷயம் இருக்கு. நிறைய புது இயக்குனர்களும் வருவாங்க, புது இயக்குனர் வரும். அந்த ஐடியா அவருக்கு இருக்கு. நீங்க கூட ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பீங்கண்ணே, ஒரு ஷெடியூல் வந்து கொஞ்சம் டைட் ஆகும்போது வந்து உடனே பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு. ஆமா, அவன் அப்பதான் என்கிட்ட அவர் பேசினார். அப்பதான் அவர் எனக்கு கால் பண்ணி, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பேசினோம். கமிட் ஆனது கூட அவர் என்கிட்ட பேசல. இந்த மாதிரி இருக்கு, நிறுத்தலாமா, ஹோல்ட் பண்ணலாமா? நம்ம இல்லை சார், இது நிறுத்தினா நின்றுடும், அப்படியே போயிட்டு அப்படியே நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம், நம்ம பாத்துக்கலாம் சார், கிரெடிட் ஏதாவது வச்சு பாத்துக்கலாம், மேனேஜ் பண்ணலாம், உங்களால முடியுமா, பினான்சியலா உங்களால முடியுமா அப்படின்னும் போது அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஏதோ கொஞ்சம் இல்லை சார், வேண்டாம், உங்களுக்கு போலான்னு தோணுச்சுன்னா நம்ம போயிடலாம் சார், ரிட்டர்ன் ஆனா ஓகே இல்லைங்க, கோ ஆன். அவ்வளவுதான் நாங்க பேசுனது. அவங்களோட தனியா ஒரு இன்டர்வியூ எடுத்தா ஒரு 7 நாளைக்கு இன்டர்வியூ எடுக்கலாம். அவ்வளோ கதைகள் இருக்கு அவங்க கிட்ட, அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு லைஃப்ல. பட் அது எதையுமே வந்துட்டு காயில வந்து ஒரு சின்ன எபிசோட், ஒரு சீசனுடைய ஒரு எபிசோட கூட எடுக்கலாம். நம்ம அது சீசனா எடுத்தாலே ஒரு சீசன் கேம் ஆஃப் த்ரோன் எடுக்கலாம். நம்ம அவ்வளோ பெரிய விஷயங்கள், அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களோட வழிகளை வந்துட்டு ரொம்ப ஒரு சின்னதா ஒரு 2 மணி நேரம் இதை பாருங்க, இது என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்ற ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழி தான் இந்த படம். ஆக்சுவலா அதுக்காகவும் இந்த படம் ஓடணும். நிறைய பேர் உழைச்சிருக்கோம், ரொம்ப ஆத்மார்த்தமா உழைச்சிருக்கோம் எல்லாருமே பயங்கரமா. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான படமா இந்த படம் இருக்கும். ரொம்ப நியூ ஜோனரா இந்த படம் இருக்கும். லிங்கேஷ் சொன்ன மாதிரி நான் நிறைய படம் உருவாகிறத பார்த்துருக்கேன். திரைத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல அந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய விரிசல் வரும். ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்துக்குவாங்க 2 பேரும். இந்த தயாரிப்பாளர் என்ன ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல. இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் நிறைய போராட்டங்கள் இருந்தது. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபிலிம்ஸில், இந்த மாதிரியான கண்டென்ட் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை எதையுமே அவர் பொருட்படுத்தலை. அவர் நம்பிய ஒரு விஷயத்த அவர் எக்ஸிக்யூட் பண்ணார். அதுக்கு அவருக்கு பின்னாடி இருந்தது லிங்கேஷ் சொன்ன மாதிரி அவரோட பேஷன் ஃபார் சினிமா டைரக்டர் ஆகணும்னு கனவுகளோடு இருந்தவர் வாழ்க்கையின் திசையில் இன்னைக்கு ஸ்டேட்ஸில் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ளே ஓடுற அந்த பேஷன் வந்து அவரை இட்டுட்டு போகுது. நிஜமாக இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய கதைகள் இருக்கு நம்மகிட்ட, அதாவது உண்மையான வாழ்வியல் கதைகள் இருக்கு. அதை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருப்பார். அது சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா அவே ஃப்ரம் ரியாலிட்டி நம்ம வந்து எடுத்துகிட்டே போனோம்னா அது வர்த்தக ரீதியாக ஒரு இதாக இருக்கும். நாளைக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியாக தமிழ் சினிமாவை பார்க்கும் பொழுது அங்கே யாருடைய குரல்கள் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அந்த முக்கியமான விஷயத்த இந்த தயாரிப்பு நிறுவனம் அடுத்து வரக்கூடிய புதிய இயக்குனர்கள் அவங்களோட வந்து நிகழ்த்துவார்னு நினைக்கிறேன். கண்டென்ட் வைஸாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கதையை நான் சொல்றதன் மூலமா இன்னொரு பெண்ணுக்கு இந்த வேதனை நடக்கக்கூடாது, ஒருபோதும் நடக்கக்கூடாது. அதுவும் அவங்க குடும்பம் சார்ந்த நபர்களாலேயே நடக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு சின்ன டீமு அத்தனை ஸ்ட்ரகிள்ஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எடுத்தது. ஸோ அவர்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழரும் அதை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். நல்ல திரைப்படங்கள் வந்து எப்போவுமே சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய உரையாடல் நிகழ்த்தணும். அந்த உரையாடல் மூலமாக தான் வந்து இந்த சமுதாயத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக நம்ம நம்புகிறோம். காயல் வெளியானதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு உரையாடல் நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெஃபினட்டாக நம்புகிறோம். காயல் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்காக நீலம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.